பேசலாம் திரு மனோகர் பாஷா. இது அவர் அடிப்படையில் சொல்றாரு, இது வந்து முழுக்க முழுக்க உங்கள் விருப்பமாக இருக்கலாம், களம் வேற, இதெல்லாம் 26ங்கிற சட்டமன்ற தேர்தல். அப்போ அந்த தேர்தலுக்காக ரொம்ப அடிப்படையில் அவர் சொல்றது கைப்பற்றுவதற்கான ஒரு முயற்சின்னு வில்சன் சொல்றாரு. அப்படியான ஒரு முயற்சி எடுத்தால் அதிமுக உடனடியாக அதை உடைக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணுவாங்க சார். அதாவது புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை புகழ்வதை உண்மையான அதிமுக தொண்டன் ஏற்றுக்கொள்வான். ஏனென்று சொன்னால் அந்த இயக்கத்தினுடைய உயிர் நாடி புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதுக்கான நேரம் ஒண்ணு இருக்குல்ல சார், காலம் ஒண்ணு இருக்குல்ல. யார் சொல்றாங்க? அவர் சொல்றாரு, பட்டியல் போடுறாரு. வில்சன் ஒரு பட்டியல் கொடுக்கிறார்ல, மூன்று தலைவர்களையும் இல்ல சார், வில்சன் சொல்றாரு 3 தலைவர்களையும் விமர்சித்தவர்ங்கிறாரு. யாரு? எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கியவர், அவருக்கு தலைமை அண்ணா அவர்கள், அவருடைய வாரிசு அரசியல் வாரிசுன்னு இருந்தவங்க ஜெயலலிதா அவர்கள், 3 பேரை விமர்சிச்சாங்கிறார். சார், நான் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு காரியங்கள் நடந்திருக்கு. நானே சொன்னேன், பேரறிஞர் அண்ணா என்னுடைய வழிகாட்டி, பெருந்தலைவர் காமராஜ் என்னுடைய தலைவர்னு எம்ஜிஆர் சொல்லும் போது எம்எல்சி பதவியை ராஜினாமா பண்ணக்கூடிய ஒரு நெருக்கடியை திமுகவினர் உருவாக்குனாங்க எம்ஜிஆருக்கு. அன்னைக்கு வந்து அவருடைய படம் என் கடமை வருது, என் கடமை டிக்கெட்டை கீழ்ச்சி போட்டாங்க திமுக காரங்க. ஆனா அதே நேரத்தில் அள்ளி படம் SSR அந்த படத்தை ஓட வச்சாங்க. அதனால வந்து அந்த எந்த எம்ஜிஆர் காமராஜரை தன்னுடைய தலைவராக சொன்னாரோ அதே எம்ஜிஆர் அண்ணா தான் என் தலைவர் சொல்லக்கூடிய ஒரு நிர்பந்த நெருக்கடி உருவாச்சு அன்னைக்கு. அதனால வந்து எம்ஜிஆரை பற்றி பேசக்கூடிய புகழ்ச்சி என்பது அதிமுக தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்று. அவரை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையை விமர்சிப்பதற்கு தான் நோக்கமாக வைத்திருக்கிறார். இவர் சொன்னார் வில்சன், மோடி விரும்புறாரு, நட்டா விரும்புறாரு, அமித்ஷா விரும்புறாரு பாஜக அதிமுக கூட்டணியை. ஆனா அண்ணாமலை தான் அதை கெடுக்கிறாரு. நீங்க சொல்லுங்களா, அப்படிலாம் விரும்புறாங்களா இல்லையா சார்? நான் என்ன கேக்குறேன், இல்ல சார், கூட்டணியில இருந்து இந்த விருப்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு கட்சிங்கிறதுனால உங்களுக்கு கண்டிப்பா விரும்புவாங்க சார். அண்ணாமலை வந்து நினைச்சா அதை தடுத்துற முடியாது. ஏன்னு சொன்னா தேசிய கட்சியை பொறுத்தவரை தேசிய தலைமை என்ன முடிவு எடுக்கிறதுனாலதான் லாபகமா இப்படி ஒரு அறிக்கையை கொடுக்கிறாரு, இப்படி ஒரு பால் போடுறாருங்கிறாரு. நீங்க அப்படி பால் போட்டா கூட ஒரு மோதலை உருவாக்குவதற்கான மோதலே கிடையாது சார். அவரை புகழ்ந்தா அது மோதலா? அப்ப அதிமுக இருக்கிறவங்க எம்ஜிஆருக்கு எதிரியா? நீங்க சொன்ன உதாரணத்தை மீண்டும் சொல்றேன் சார். நீங்க சொன்னீங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து காமராஜர் அவர்களையும் அண்ணா அவர்களையும் சொன்னாருன்னு. 2 பேரும் சமகால தலைவர்களா இருந்தவங்க, மறைந்த தலைவர்கள், அது வேற. இன்னைக்கு வாழும் தலைவரையும் ஏற்கனவே ஒரு வாழ்ந்து மறைந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்க ஒருத்தரையும் இப்ப ஒன்னா கம்பேர் பண்றது நடைமுறையில அது சரியா ஏற்றுக்கொள்ளப்படுமா? இன்னைக்கு அதை தெரிந்தே செய்கிறார் அப்படிங்கிறார் சார். உலகம் முழுவதும் பாராட்டப்படக்கூடிய ஒரு இந்திய பிரதமரை புரட்சி தலைவர் எம்ஜிஆரோடு ஒப்பிடுவது என்பது புரட்சி தலைவர் எம்ஜிஆரை உயர்வாக உயர்த்தி பேச வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் சொல்லி இருக்கிறாரே தவிர ஒரு பட்டியல் கொடுத்தார்ல, அதுல 4 விஷயத்தை மறுத்து சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, என்ன 7-8 சொன்னாரு, எல்லாத்துலயும் முரணா இருக்கிறாரு எம்ஜிஆர் அவர்கள். நான் என்ன சொல்றேன், நான் இன்னைக்கு கேட்கிறேன், எம்ஜிஆர் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது சொன்னார் சார், நான் ஒரு ஏழை சித்தாள் பிராமண பெண்ணை பார்த்தேன். அவள் பிராமண சமுதாயத்தை உயர்ந்த ஜாதியை சேர்ந்த பெண்மணி, அவள் சித்தாள் வேலை செய்வதை பார்த்தேன். இதை பார்த்ததற்கு பின்னால் தான் வருமான உச்சவரம்பு என்பது 9,000 ரூபாய் வருமான உச்சவரம்பை வைத்து இடஒதுக்கீட்டை தர வேண்டும், முற்பட்ட ஜாதியினருக்கும் வருமான அடிப்படையில் இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று சொன்னவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அன்னைக்கு திமுக இதை எதிர்த்து பெரிய போராட்டம் நடத்தி அந்த திட்டம் என்ன ஆச்சு? அப்புறம் அதாங்க திமுக எதிர்த்து போராடி திரும்ப பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஆனா இன்னைக்கு மத்திய அரசாங்கம் அதை கொண்டு வருகிறது. உயர் ஜாதியினருக்கு 10% இடஒதுக்கீடு கொண்டு வந்து இருக்கிறார்கள். அது எம்ஜிஆருடைய எண்ணம். அதை இன்னைக்கு மோடியினுடைய அரசாங்கம் கொண்டு வருகிறது. அதனால மோடி என்ன சித்தாந்தங்களை சொல்லுகிறாரோ அது எம்ஜிஆர் எண்ணியதை இவர்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே தான் இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியோடு கூட்டு வைத்ததை எல்லாம் சொன்னார். அதே எம்ஜிஆர் தான் 1980 மொரார்ஜி தேசாயோடு கூட்டு வைத்தார். அதுவும் அதாவது காங்கிரசுக்கு நேர் எதிரான ஒரு கூட்டணி 80 உருவாக்கினார். அதனால எம்ஜிஆரை பொறுத்தவரை அவர் மோடியோடு ஒப்பிட்டது தவறான ஒன்றல்ல. இன்றைக்கு தேவை என்பது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்று சொன்னால், யாருக்கெல்லாம் திமுகவை ஆட்சியை விட்டு இறக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆத்மா ஆசி வழங்கும் என்பதுதான் தமிழ் மாநில காங்கிரசுடைய கருத்து என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன்.